சபரியோட அம்மாக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்ட். அவங்க என் மனசை உண்மையிலே கவர்ந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்க அழுதப்போ நான் பயங்கரமாக அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தங்கமான ஒரு பிள்ளையை பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு இவ்வளோ கெட்ட பேர் கிடைக்கும்போது எந்த அம்மாவால் தாங்கிக்க முடியும்? அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு யாருக்கிட்டேயும் ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் நெகட்டிவிட்டி கூட காமிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் அவங்க அம்மாவை பற்றி நிறைய சொன்னாங்க சபரி. அதில் ஒரு விஷயம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அவங்க அம்மா போட்டு அடிக்கிற அடியை பார்த்துட்டு ஃப்ரெண்டு யாரோ சைக்கிளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஓடினாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எவனோ கல்யாண இன்விடேஷன் ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு, உங்கள் அப்பா இருக்கும்போது சொல்லிடா வரேன், அம்மா இருக்கும்போது நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சபரியோட அம்மா வந்து சபரி நல்லா அடிப்பாங்க அப்படிலாம் சொன்னோடனே வரப்போகிற ஒய்ஃபும் வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி எல்லாருமா சேர்ந்து சொல்கிறாங்க. வரப்போகிற பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து நல்லா அடிக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் அவ அடிக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது, தப்பு பண்ணால் தட்டி கேட்கலாம், பட் கண்டிப்பாக கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் சரி அவங்க அக்காவும் சரி 2 பேருமே ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல ட்ரை பண்ணாங்க. அவன் எப்பயுமே ஒரு சாரி கேட்குறதா இருந்தாலும் சரி, எது கேட்குறதா ஒரு தேங்க்யூ சொல்கிறதா இருந்தாலும் சரி 100 வாட்டி சொல்லுவான். சோறு எல்லாருக்கும் ஊட்டி விடுவான். இது அவ்வளவுமே அவன் இயற்கையாக பண்ணுறது. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் நடிக்கிறான்னு சொல்லாதீங்க, அதான் அவன் இயல்பான குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இயற்கையிலே நிறைய மனுஷங்க இருக்காங்க, யார் மனசையும் நோகடிக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டேயுமே அன்பாகவே பழகுவாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டுவாங்க. அந்த மாதிரி மனுஷங்களே பார்க்காதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் உண்மையிலே இருக்கிறாங்க. எப்படி மோசமானவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க அம்மா கமருதீன் கிட்ட நடந்துக்கிட்டது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீ அம்மா இல்லைன்னு வருத்தப்படாதப்பான்னு. அதே மாதிரி வினோதனா போகிறப்ப அழவே செஞ்சுட்டாங்க அவங்க அம்மாவை நினச்சி. அப்போவும் சமாதானப்படுத்தினார். அதே மாதிரி சபரியோட அக்கா பையன் வந்து குட்டி பையன் வந்துட்டு திவ்யாவை டீஸ் பண்ணியிருப்பான், பேன் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லோரும் திவ்யாவை டீஸ் பண்ணும்போது ஏன் நல்லா சமைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அதை சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பார்வதியும் நீ வந்து எவ்வளோ விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ உள்ள சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்காமல் அவ்வளோ ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணிவிட்டு அண்ட் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க வின் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே நல்லா விளையாடுங்கன்னு. நான் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். என்னை எல்லோரும் சபரி அவ்வளோ டீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த ஹவுஸுமே சேர்ந்து அது எந்த இடத்துலையுமே காட்டல. அவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணிட்டு போனாங்க. ஜஸ்ட் அவங்களுக்காக ஒரு போஸ்ட் போடணும்னு தோணுச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.